நீங்கள்தான் இந்தியாவின் சொத்து என்று காந்தியடிகளால் கூறப்பட்ட ஜீவானந்தம் நாகர்கோவிலை அடுத்து பூதப்பாடி என்ற கிராமத்தில் பிறந்தவர். தற்போது அங்கு அவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைந்துள்ளது. 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது சூரராஜன் அல்லது சுந்தர வீரன் என்ற நூலை எழுதினார். வாவேசு ஐயர் நடத்திய தேசிய குருகுலத்தில் இளம் வயதிலேயே ஜீவானந்தம் ஆசிரியராக பணிபுரிந்தார். அது மூடப்பட்ட பிறகு காரைக்குடி அருகில் சிறுவயல் என்ற ஊரில் காந்தி ஆசிரமம் உருவாக்கினார். பெண்ணுரிமை கீதாஞ்சலி என்ற நூலை 1933இல் எழுதி வெளியிட்டார். இவர் பொதுவுடைமை கொள்கைகளை பரப்புவதற்காக 1937 ஜனசக்தி என்ற நாளிதழையும் 1959 தாமரை என்ற கலை இலக்கிய மாத இதழையும் வெளியிட்டார். சமதர்மம், அறிவு, சனசக்தி ஆகிய இதழ்களின் ஆசிரியர் பொறுப்பையும் ஏற்றார். சுயமரியாதை இயக்கத்திலிருந்து பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் ஜீவானந்தம் தனித்து சுயமரியாதை சமதர்ம கட்சி என்ற கட்சியை உருவாக்கினார் மற்றும் பெரியாரை பற்றி ஈரோட்டின் பாதை சரிதானா என்ற நூலையும் எழுதி வெளியிட்டார். இக்கட்சியின் முதல் மாநாடு திருச்சியில் கிபி 1936இல் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் ஒருவரான எஸ்.ஏ. டாங்கே இம்மாநாட்டில் தலைமை உரையாற்றினார். காலுக்கு செருப்புமில்லை, கால் வயிற்றுக்கு கூழுமில்லை, பாலு குலைத்தோமடா என்பது இவரது புகழ்பெற்ற பாடலாகும். திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட போது நான் ஏன் நாத்திகனானேன் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். அந்நூலில் நான் ஏன் நாத்திகனானேன், காரணம் நான் மனிதர்களை நேசிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்.